அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கோலமும் வீடியோவோட கடைசியில் வழக்கம் போல் ஒரு சின்னதாக ஒரு சமையல் டிப்பும் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். இது ஒரு மயில் கோலங்க. 5 to 4 5 4 3 அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது கோலம். அது கலர் காம்பினேஷன் எல்லாம் கொடுக்கும்பொழுது ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் சமையல் குறிப்பும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சமையல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வீட்டில் நம்ம கோதுமை உப்புமா செஞ்சோம் அப்படின்னா, குழந்தைய விரும்பி சாப்பிட மாட்டாங்க. வேண்டான்னு சொல்லிருவாங்க. ஸோ, அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டேஸ்ட்டில் பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம பைத்தம்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை அரை வேக்காடு வேக வச்சுட்டு, அப்புறம் உப்புமா தாளிக்கும் பொழுது அந்த பருப்பை உள்ளே போட்டு வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா, பருப்போடு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் கடைசியாக தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாகவே நம்ம கோதுப்மா வந்து தேங்காய் எண்ணெயில தான் செய்வோம். ஸோ இந்த பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போடும்பொழுது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க் யூ.